exercise 2.2 question number 6. Find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. That is, by prime factorization method we have to find the LCM and HCF. First we find the prime factorization of 408. It is found to be 2 cubed into 3 into 17. Then we find the prime factorization of 170. It is 2 into 5 into 17. Now we have to write down the LCM and HCF. LCM கண்டுபிடிக்கும் போது எல்லா prime factorsையும் எடுத்துக்கணும். HCF எழுதும்போது common prime factors மட்டும் எடுத்துக்கணும். LCM எழுதும்போது ரெண்டுலயும் இருக்கிற எல்லா prime factorsையும் நம்ம எடுத்துக்கணும். HCF எழுதும்போது ரெண்டுலயும் காமனா இருக்கிற prime factors மட்டும் எடுத்துக்கணும். இப்போ நம்ம LCM எழுதுறோம். அப்போ எல்லா prime factorsையும் எழுதுறோம். LCM கண்டுபிடிக்கும் போது highest power எடுத்துக்கணும். HCF கண்டுபிடிக்கும் போது lowest power எடுத்துக்கணும். By definition of LCM and HCF. Now LCM எழுதுவோம். ரூல் என்ன? எல்லா prime factorsையும் எடுத்துக்கணும். highest power எடுத்துக்கணும். Prime factor 2. 2 cube 2 power 1. Which is the highest? 3. So 2 cubed எடுத்துக்கணும். அடுத்த prime factor 3. 3 னுடைய highest power என்ன இருக்குன்னு பார்த்தா 3 power 1 தான். So 3 power 1 3 எடுத்துக்கணும். அடுத்தது prime factor 5. அது இதுல இருக்கு. 5 power 1. இதுல 5 இல்ல. So highest power is 5 power 1. அதை எடுத்துக்கணும். அடுத்தது 17. 17 power 1. 17 power 1. Highest power is 17 power 1. அதை எடுத்துக்கணும். So 2 cubed into 3 into 5 into 17 is the LCM. That is 2040. LCM எழுதும்போது எல்லா prime factors எடுத்துக்கணும். நம்ம 2 எடுத்துட்டோம், 3 எடுத்துட்டோம், 5 எடுத்துட்டோம், 17 எடுத்துக்கணும். எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஒவ்வொரு prime factorக்கும் என்ன highest power வந்திருக்கோ அதை எடுத்துக்கணும். இப்போ HCF எழுத போறோம். அப்ப காமனா இருக்கிற prime factors மட்டும் தான் எடுத்துக்கணும். HCF க்கு காமனா இருக்கிற prime factor மட்டும் தான் எடுத்துக்கணும். அதுல lowest power எழுதணும். காமனா இருக்கிறது என்னன்னு பாப்போம். 2ங்கிறது ரெண்டுக்கும் காமனா இருக்கு. அதுல நாம எடுத்துக்க வேண்டியது lowest power. இங்க 2 cubed, இங்க 2 power 1. Lowest power is 2 power 1. அதனால தான் 2 எடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது 17 தான் ரெண்டுக்கும் காமனா இருக்கிற அடுத்த prime factor. 17 power 1, 17 power 1. நம்ம lowest power எடுத்துக்கணும். That is 17 power 1. So 2 into 17. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 2 into 17, 34. That is the HCF. So LCM எழுதும்போது எல்லா prime factorsையும் எடுத்துக்கணும். highest power எடுத்துக்கணும். HCF கண்டுபிடிக்கும் போது காமனா இருக்கிற prime factors மட்டும் எடுத்துக்கணும். அதுல lowest power எழுதணும். So the problem is over.